Welcome back to Mathsvaathi by Gangadharan. So previous videos la pathinga appadina real numbers oda exercise 1.1 and 1.2 pathirundom adukku ஒரு நல்லாவே ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு செகண்ட் சாப்டர் பாலினாமியல்ஸ்ல எக்ஸர்சைஸ் 2.1 கான சொல்யூஷன்ஸ் பாப்போம் வாங்க. So பாலினாமியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் இருக்குங்க. அதாவது ஜீரோ பாலினாமியல், லீனியர் பாலினாமியல், குவாட்ராட்டிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்னா அதோட டிகிரியை வச்சு தான் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸை பிரிக்கிறோம். டிகிரி 0வாக இருந்தால் ஜீரோ பாலினாமியல், 1ஆக இருந்தால் அது லீனியர் பாலினாமியல், 2ஆக இருந்தால் குவாட்ராட்டிக் பாலினாமியல், 3ஆக இருந்தால் கியூபிக் பாலினாமியல் நம்ம சொல்லலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறதுக்கு என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட டிகிரி, அதாவது தேர் ஷுட் நாட் பி எனி பவர்ஸ் வித் ஃப்ராக்ஷன் ஆர் டெசிமல், அதாவது இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் ரேடிக்கல்ஸ் and the power must be a positive integer. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன் சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இது தியரி பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் we are going to see the exercise 2.1 of polynomial chapter class 10. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னா என்னன்றது நம்ம தெரியணும். ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது அதோட ஹையஸ்ட் டிகிரி 2. அந்த ஹையஸ்ட் டிகிரி 2ல் உங்களுக்கு எத்தனை ஆன்சர் வரும்னா 2 ஆன்சர் வரும்னு அர்த்தம். இப்போ டிகிரி வந்து 2ஆக இருந்தால் அதுக்கு எத்தனை ஆன்சர் வரும்? 2 ஆன்சர் வரும். அந்த 2 ஆன்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அந்த ரூட்ஸ் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் பாலினாமியல்னு சொல்லுவோம். ஈக்குவேஷன் சொன்னால் ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம், பாலினாமியல்னு சொல்லும் போது நம்ம ஜீரோஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ரூட்ஸ் ஆஃப் அன் ஈக்குவேஷன், ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சம் போடுறேன், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா x² + 3x + 2 அப்படின்ற ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா பாருங்க, இதை நான் சால்வ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 × 1 எழுதலாம். இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ். ஸோ 2 × 1 + 2, 2 + 1 3. அப்போ இது எப்படி எழுதலாம்னா x + 2 = 0, அப்புறம் x = -2. அதே மாதிரி x + 1 = 0, அப்போ x = -1. அப்போ ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீரோஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது -2 and -1 சொல்லுவாங்க. -2 and -1. ஓகே சார், இது வந்து ப்ரொசீஜர். அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஜீரோஸை தூக்கி நீங்கள் ஈக்குவேஷனில் போடுங்க. முதல் ஜீரோ எடுத்துக்கிறோம், -2 எடுத்து ஈக்குவேஷனில் போடுறேன். அப்போ x² -2 the whole square + 3 × -2 + 2ன்னு போடுறேன். -2 the whole square வந்து என்னது +4. 3 × -2 எவ்வளோ -6 + 2. அப்போ 4 + 2 6, -6 + 6 உங்களுக்கு என்ன கிடைக்குது? 0 கிடைக்குதா? அதே மாதிரி இன்னொரு 0 என்னது -1 தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுறேன். -1 the whole square + 3 × -1 + 2. -1 the whole square 1, -3 + 2. இப்போ 1 + 2 3, அப்போ 3 - 3 எவ்வளோங்க? 0. அதாவது ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல்னா ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். அந்த ரூட்டையோ அந்த ஜீரோவையோ எடுத்து அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குங்க? 0ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ எந்த நம்பரை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 0ன்ற ஆன்சர் கிடைக்குதோ அந்த பர்டிகுலர் நம்பர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல், ரூட்ஸ் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி சார் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு நியூமெரிக்கலாக ஒரு ப்ராப்ளமாக போடும்போது அந்த ரூட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 கொடுத்தா ஜீரோஸ் ஆஃப் அன் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலயமா நான் எப்படி சார் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது ஒரு ஈக்குவேஷனுக்குன்னு கண்டுபிடிக்கிறது? அதுதான் எக்ஸசைஸ் 2.1ங்க. ஸோ அதை நான் வரும்போது நான் சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், இப்போ நம்ம ஒரு இது எடுத்தோம், அதாவது x² இல்லை ax² + bx + c, இதுதான் வந்து ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியலோட ஜெனரல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும், எத்தனை ஜீரோஸ் கிடைக்கும்னா டிகிரி வந்து 2, அப்போ 2 ஜீரோஸ் கிடைக்கும். ஒரு ஜீரோவை ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்க, இன்னொரு ஜீரோவை பீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் என்ன சொல்றதுன்னா அதாவது சம் ஆஃப் ரூட்ஸ், அதாவது ஆல்ஃபா + பீட்டா ஓட வேல்யூ எப்போவுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா -b/a ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அதாவது ஆல்ஃபா பீட்டா இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குங்க? c/a ஈக்குவலாக இருக்கும். வேர் a வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², b அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப்
x and c அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்புறம் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அல்ஜிப்ராயிக் ஐடென்டிட்டிஸ் a plus b the whole square, a minus b the whole square, a square minus b square, a cube plus b cube, a cube minus b cube, a plus b the whole cube and a minus b the whole cube ஃபார்முலா உங்களுக்கு தரவா தெரியணும். தெரிஞ்சா என்டையர் பாலினாமியல் சாப்டர் ஓவர். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் வாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இது எக்ஸசைஸ் 2.1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் கொடுத்துருக்காங்க. கிராஃப் கொடுத்துட்டு இதில் எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்போ நான் முதலே சொல்லியிருந்தேன், அப்போ ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் ஜீரோஸ் ஆஃப் அ பாலினாமியல் எப்படி சார் கண்டுபிடிக்கணும்? ஆல்வேஸ் டூ ரிமெம்பர் சார், ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை தடவை அந்த கிராஃப் வந்து இன்டர்செக்ட் பண்ணியிருக்குன்றதை பாருங்கள். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை தடவை ஒரு கர்வ் வந்து இன்டர்செக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அந்த நம்பர் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், எம்சிக்யூவில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் மட்டும்தான் கேட்பாங்க இது. இப்போ இங்கே பாருங்கள், the graphs of y is equal to p of x are given in figure 2.10 below for some polynomial p of x. சரிங்களா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ். அதாங்க எரேஸ் ஆயிருக்குங்க, லெட் இட் பி. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் அதில் இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆயிருக்கா, ஆனால் எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆயிருக்கா? இன்டர்செக்ட் ஆகலை. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே தனியாக இருக்கும், இது வந்து ஒய் ஆக்சிஸில் தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோ? 0 zeros ஆகுது. இங்கே ஜீரோஸே கிடையாதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல இதுதான் அந்த கர்வ். அந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை தடவை இன்டர்செக்ட் ஆயிருக்கு? ஒரு தடவை இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ ஜீரோஸ் இருக்குங்க? there is totally 1 0 is there. ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இதில் இந்த கர்வ்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இன்டர்செக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்குங்க? there are totally 3 zeros are there. இப்போ இந்த கர்வ் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு, இந்த ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அப்போ டோட்டலி 2 zeros are there. அப்போ ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆயிருக்கிறது பார்க்கக்கூடாது, ஏன்னா இங்கே கூட தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை தடவை இன்டர்செக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட். ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இன்டர்செக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை தடவை இன்டர்செக்ட் ஆயிருக்கு? 4 times. அப்போ எவ்வளோ ஜீரோஸ் இருக்குங்க இந்த இடத்துல? 4 zeros இருக்குங்க. இப்போ இங்கே பாருங்க, இந்த ஈக்குவேஷன் பாருங்க, இது இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கே இன்டர்செக்ட் ஆயிருக்கு, இங்கே இன்டர்செக்ட் ஆயிருக்கு, இங்கே இன்டர்செக்ட் ஆயிருக்கு. இப்போ டோட்டலாக 3 zeros ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக திஸ் இஸ் ஆல் அபவுட் எக்ஸசைஸ் 2.1 ஆஃப் பாலினோமியல் சாப்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.2 ஸ்பெசிஃபிக்காக சால்வ் பண்ணலாம். எக்ஸசைஸ் 2.1க்கான கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது எம்சிக்யூவோட ஃபேவரட் எக்ஸசைஸ்னே சொல்லலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்ற பஸ்ஸில் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். இதை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.